ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் அருள்வான் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அருள்நிதி, அதர்வா, ரம்யா பாண்டியன் போன்றோர் நடித்திருக்காங்க. கணேஷ் விநாயக்குங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. சுகுமாருங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அருள்வான் படத்தின் கதை அப்படிங்கும்போது இந்த படங்கிறது 2004 துவங்குது. எங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு மலைவாழ் கிராமம். மலைவாழ் மக்கள் தான் அங்கே வசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மனிதர்கள் எல்லாமே வெள்ளந்தி மனிதர்கள் தான். அதாவது படிப்பு வாசனையே இல்லாத மனிதர்கள் தான். அதே போல் அங்கே ஒரு பழக்கவழக்கம் என்னென்னா, ஒரு வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே அடுத்து இமீடியட்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்க அந்த மலைவாழ் பகுதியில் குறிஞ்சின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவா யார் இருக்காங்கன்னா, ஆரவும் ரம்யா பாண்டியனும் இருக்காங்க. ரம்யா பாண்டியனுக்கு இந்த பொண்ணை அவங்க அந்த பழக்கவழக்கத்திலே கொண்டு போகணுன்னு ஆசை. ஆனால் ஆரவுக்கு பொண்ணு நல்லா வரணும், படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த குறிஞ்சிங்கிற பொண்ணுக்குமே படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாமே, அந்த மலைவாழ் பகுதி எல்லாமே வெள்ளந்தி மனிதர்களாக இருக்காங்க. அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரால் பல தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்க பார்த்திங்கன்னா, அந்த மலைவாழ் பகுதியில் ஒரு தலைவர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆரவோட மாமனார் தான். அவர்கிட்ட ஏமாற்றி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்ன பண்ணுறான்னா, கை நாட்டு வச்சு இவங்கள அந்த மலைவாழ் பகுதியிலேருந்து காலி செய்யறதுக்கு பிளான் பண்ணுறான். அப்போ அது அந்த மலைவாழ் மக்களுக்கும் தெரியும்போது ஆரவோட மாமனார் பேர்லேயே கொஞ்சம் குறைகள்னு வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட பேத்தி குறிஞ்சிகிட்ட சொல்கிறாரு, என்னன்னா நீயாவது படி, எங்கள் தலைமுறை தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு படிக்கணுங்கிற ஆர்வமும் அதிகமாகுது. அதே மாதிரி தன் மலைவாழ் பகுதிக்கு பள்ளிக்கூடம் கொண்டு வரணுங்கிறதும் அவன் நினைக்கிறா. அதுக்கு கலெக்டரை போய் பார்த்தா தான் நடக்குங்கிற மாதிரி அவள் தெரிஞ்சுக்கிறா. அப்படி இருக்க அந்த குறிஞ்சிங்கிற பொண்ணு வயசுக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்னென்னா, வயசுக்கு வந்துட்டாலே உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வேற அந்த குறிஞ்சிங்கிற பொண்ணுக்கு படிக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது. தான் வசிக்கக்கூடிய அந்த மலைவாழ் கிராமத்துக்கு பள்ளிக்கூடத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணமும் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிங்கிற அந்த பொண்ணுக்கு அவங்க பழக்க வழக்கப்படி கல்யாணம் நடந்துச்சா, இல்லை அவள் நினச்சபடி அவள் படித்து அதே போல் அவங்க கிராமத்துக்கு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் அருள்வான். இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு நீட்டான கேஸ்டிங் தான். ஆரோவாக இருக்கலாம், ரம்யா பாண்டியனாக இருக்கலாம், அதே மாதிரி அருள்நிதி பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி அந்த குறிஞ்சி கதாபாத்திரம் பண்ண பொண்ணு, சின்ன பொண்ணும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மற்றபடி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சரவணன் நடிச்சிருக்காரு, நிரோஷா போன்றோர் நடித்திருக்காங்க, விடிவி கணேஷ் இருக்காங்க. எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படம்ங்கிறது தேனி மாவட்டத்தில் நடக்குதுங்கும்போது சினிமோட்டோகிராஃபி நிச்சயம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அந்த மலைவாழ் கிராமம், அந்த மலைகளை காட்டுறது, அதே மாதிரி அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த அருவிகளை காட்டுறது, கேமரா ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது எல்லாமே சினிமோட்டோகிராஃபியில் நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. நமக்கு விஷுவலி நல்ல அப்பீலிங்காகவும் இந்த சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கல் ஸ்கோரிங், சாங்ஸுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே இந்த படத்தை எலிவேட் பண்ணுற அளவுக்கு தான் ஜிவி பிரகாஷோட கம்போசிங் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு நடித்த விதம், குறிஞ்சிங்கிற அந்த கதாபாத்திரம் நடித்த விதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே சமயம் அருள்நிதியோட அந்த பெர்ஃபார்மன்ஸு, அருள்நிதிக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து இவங்க சொல்ல நினச்ச அந்த கான்செப்ட்டு, அதாவது மலைகளில் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க படிக்காதனால அவங்க வாழ்க்கைங்கிறது அகல பாதாளத்தில் இருக்குங்கிறதையும் நீட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து படத்தில் ஒர்க் ஆகிற அந்த யதார்த்தம், ஹானஸ்டான ஒரு அட்டம்ப்டாக தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைகிறது. இந்த படத்தில் வேற என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழிகளில் சில வசனங்கள் இருக்குது. அதாவது வசனங்கள்னால், அதாவது அவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் சிலது நமக்கு புரியலாம், சில பேர்த்துக்கு புரியாமலும் இருக்கலாம். பட் எமோஷன்ஸில் அது ஒர்க் ஆகுது.
அடுத்து அதாவது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா, எவ்வளோ தூரம் அது வந்து ஒர்க் ஆகுங்கிறது சொல்ல முடியாது. இந்த மாரி படம்லாம் ஒரு மெசேஜ் ஓரியன்டட் சொல்றாங்க. இவங்க சொல்ற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற நெறைய விஷயங்கள் தெரியும்னா, நம்ம கொஞ்சம் இந்த படத்துக்கு வந்து ப்ரிப்பேர்டா போயிட்டோம். இது இத தான் சொல்லப் போறாங்க அப்படிங்கிற மாரி ப்ரிப்பேர்டா போயிட்டோம்னா, இன்னும் பெட்டர் கனெக்ட்டுங்கிறது குடுக்கும். இதெல்லாம் தாண்டி அருள்வான் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004ல தேனி மாவட்டத்தில தொடங்குற படம். ஒரு மலைவாழ் பகுதிய சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள்ட்ட வந்து குறிஞ்சின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தந்தை, தாயாரா யார் இருக்காங்கன்னா, ஆரவும், ரம்யா பாண்டியனும் இருக்காங்க. அங்க அந்த மலைவாழ் பகுதிகளுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சரால சில தொல்லைகள் அப்படிங்கிறது வருது. அப்போ வந்து இந்த குறிஞ்சிங்கிறது எதனால இந்த தொல்லைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்காதது தான் காரணம். அதே சமயம் அந்த மலைவாழ் மக்கள் வந்து அந்த இடத்த தாண்டாம அவங்களுக்குள்ளேயே இருக்கிற பழக்கவழக்கத்திலேயே வாழ்றாங்க அப்படிங்கும்போது, இத பிரேக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய குறிஞ்சிங்கிற பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிறா. அப்போ அங்க வழக்கமா நடக்கிற பழக்கவழக்கத்துக்குள்ள இந்த குறிஞ்சியும் ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஆளாவுறா. அப்போ அந்த சந்தர்ப்பத்த உடைச்சு தான் நெனச்ச கனவு, அதாவது படிக்கணுங்கிற நெனச்ச கனவு, அதே மாரி தான் ஊருக்கு கல்வி வரணும்னு நெனச்ச கனவ நிறைவேத்துனாளா இல்லையா? இத வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா, நேச்சுரல் எதார்த்தத்தோட, நல்ல ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட, நல்ல சினிமாட்டோகிராஃபியோட, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோட, நிச்சயம் இந்த படம்ங்கிறது வந்து ஒரு ஹானஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நிச்சயம் இந்த படத்த வந்து நீங்க தாராளமா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன்ங்கிறது வந்து யுஏ சர்ட்டிஃபைடு தான். அடல்ட் காட்சிகள் இல்ல. வன்முறை காட்சிகள் இருக்கு. இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். என்னோட விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்.